நீங்க தயவு தாட்சணியம் இல்லாம என்ன செய்யலாம், நீங்க கேட்கலாம். நீங்க கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுவோம். இந்த நிகழ்ச்சிக்கு போலாம். முதல் டோக்கன் யாருங்க? கணவன் மார்க்கம் தெரியாதவராக இருக்கிறாங்க. அப்ப நம்ம தொழுகைக்கு போகலாமா? அதுக்கு பிறகு ஹதீது பயானு இப்படி பல இதுக்கு நம்ம நல்ல நற்செயலுக்கு போகலாமா? அவங்க போக வேணான்னு சொல்றாங்க இருந்தால் மீறியும் போகலாமா? அதுக்குள்ள தண்டனை என்ன? தொழுகைக்கு போலாமாங்கிறது எது சம்பந்தம்? நம்ம எப்பவுமே ஐங்கால தொழுகைக்கு போறோம்ல, ஜுமாவுக்கு போறோம். ஜனாசா தொழுகை பத்தி இல்லையே, ஒருவர் தொழாம இறந்து போறாரு, அவங்கள பத்தி கேள்வி. அவங்க பத்தி கேள்வி. ஜிமா தொழுகை தான். ஜிமா தொழுகை நம்ம பெருநாள் தொழுகை அப்படிதான். பயானுக்கு எல்லாத்துக்கும். சகோதரி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இன்றைக்கு கணவருக்கு மார்க்கம் சரியான முறையில் தெரியாத காரணத்தினால நம்ம தொழுக போகிற நினச்சா கூட கணவர் அதை தடுக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அதை மீறி நம்ம போகலாமா? அதே மாதிரி தொழுகை மாத்திரம் இல்லாமல் அது நோன்பு நேரத்தில் போகிறதாக இருக்கட்டும், அல்லது ஹஜ்ஜி பெருநாள் நோன்பு பெருநாள் தொழுகையாக இருக்கட்டும், அல்லது இது போன்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், நம்ம இந்த மாதிரி ஒரு கேள்விபதி நிகழ்ச்சிக்கு அல்லது ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு அனுமதி கேட்ட தரம் எடுக்கிறாங்களே, இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை நம்ம என்ன செய்கிறது என்று கேட்குறாங்க. முதல்ல இந்த மாதிரி மார்க்கம் தெரியாத கணவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரைகள் இதில் அடங்கி இருக்குது. நம்மளுடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில் மற்ற கொள்கை மாதிரி பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் நம்முடைய மார்க்கம் கிடையாது. பெண்களுக்கு எல்லா சுதந்திரத்தையும் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம். அதில் பெண்களுக்கு வழங்கக்கூடிய சுதந்திரத்தில் எதுவும் ஒரு சுதந்திரம். ஒரு பெண் ஐவேளை தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வர நினைக்கிறாங்க. பள்ளிவாசலில் ஏற்பாடு, சில பள்ளிகள் இடம் சுருக்கலாக இருக்கும், அங்கே ஏற்பாடு பண்ணாட்டு அங்கே இந்த கேள்வி வராது. சில பள்ளிவாசல்களில் ஐவேளை தொழுகைக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜும்மா தொழுகைக்கு பெண்களுக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. அப்படி ஏற்பாடு செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்மணி பள்ளிவாசலில் போய் தொழுகை அனுமதி கேட்குறாங்கன்னு வைங்க, எந்த ஆணாக இருந்தாலும் அதை தடுக்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அழகா சொல்லி காட்டுறாங்க, லா தம்னஉ இமா அல்லாஹி மசாஜித். பெண்கள் உங்களுக்கு பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு அனுமதி கேட்டால், அல்லாஹ் ஆண்களை பற்றி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு என்ன உத்தரவிடுறாங்க, உங்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள், அது உங்கள் மனைவிகளாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு அனுமதி கேட்டால், அது தொழுகைக்காகவோ ஒரு பயான் நிகழ்ச்சிக்காகவோ ஒரு நல்ல நிகழ்ச்சிக்காக செல்வதற்கு அனுமதி கேட்டால், லா தம்னஉ, நீங்கள் அதை தடுக்காதீர்கள். அந்த பெண்கள் அனுமதி கேட்கும் பொழுது அதை தடுக்கக்கூடிய ரைட்ஸ் அல்லாஹ் என்ன செய்யலை, எந்த ஆண்களுக்கும் தரலை. இப்போ மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு உலக காரியம் இருக்குதுன்னு வைங்க, உலக காரியத்தில் ஒரு கணவரும் ஒரு முடிவு எடுக்கலாம், இல்லை இந்த காரியம் நமக்கு சரி வராதாங்களா, போகாதம்மா. இப்போ நம்ம துணி எடுக்க போக போகிறோம், நம்ம துணி எடுக்க நான் இப்போ ஜவுளி கடைக்கு தான் போவேன்னு நீங்கள் விடாப்படியே நீங்கள் நிற்கிறீங்க. அப்போ கணவன் சில காரியத்தை வச்சு, இப்போ பொருளாதார ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அல்லது வேறு சில பிரச்சனை இருக்குது, நீ ஜவுளி கடைக்கு போகாத, இப்படி இந்த மாதிரி உத்தரவு இருக்குது. இல்லை, உலக காரியங்களில் கணவர் அதனுடைய சூழ்நிலை கவனித்து சொல்லிக்கிடலாம். ஆனால் மார்க்க விஷயத்தில் ஒரு பெண்மணி நான் பள்ளிவாசலுக்கு போவேன் என்று அனுமதி கேட்டால் அந்த அனுமதியை நீங்கள் தடுக்கக்கூடாது. கண்டிப்பாக பெண்களை அனுமதிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, தடுக்கக்கூடிய ஆண்களை கண்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனைவி இடத்துல ஒரு கேள்வி கேட்கப்படுது, உங்கள் கணவர் ரொம்ப கோவப்படக்கூடியவங்களாக ரொம்ப ரோசப்படக்கூடியவங்களாக இருக்கிறாங்களே, உங்கள் கணவர் இப்படி பெண்கள்லாம் பள்ளிவாசலுக்கு வர்றது வெறுக்கக்கூடிய ஆளாக இருக்கிறாங்களே, இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது என்று கேட்கும் பொழுது, அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனைவி சொல்லி காட்டுறாங்க, இறை தூதர் எனக்கு ஒரு உத்தரவிட்ட பிறகு அதை என்னுடைய கணவர் தடுக்க முடியுமா? மற்ற உலக விஷயத்தில் தடுத்துக்கிடலாம், இதில் அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லிட்டாங்களே, பெண்கள் பள்ளிவாசலுக்கு போறதுக்கு அனுமதி கேட்ட, அப்படி அனுமதி கேட்கக்கூடிய பெண்களை தடுக்கக்கூடாது என்று இறை தூதர் சொன்ன பிறகு என்னுடைய கணவருடைய பேச்சை நான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? என்னுடைய கணவர் அப்படி தடுக்க மாட்டாங்க. இறை தூதர் சொன்ன பிறகு நான் போகணும் என்று சொன்னால் என்னை அனுப்பிச்சு வச்சிருவாங்க. என்னுடைய கணவருக்கு தடுக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை இஸ்லாம் தரவில்லை என்று இந்த கருத்துப்பட சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம் ஹதீஸ் கிரந்தங்களே பார்க்கிறோம். அப்ப அந்த மார்க்கத்தை புரியாத அந்த ஆண்களுக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு தகவல், உங்க பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுகை நடத்துவதற்கு அனுமதி கேட்டால், ஜும்மாவிற்கு செல்வதற்கு அனுமதி கேட்டால் கண்டிப்பாக நீங்க அனுமதி வழங்குங்க. அதை தடுக்கக்கூடிய அதிகாரத்தை இறைவன் என்ன செய்யல, உங்களுக்கு தரவே இல்லை. இன்னும் சொல்லப்போன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க, அவங்களும் குடும்ப அமைப்போடு வாழ்ந்தவங்க தானே, கணவன் மனைவி என்ற அமைப்போடு வாழ்ந்தவங்க தானே. அன்றைய காலகட்டத்தில் என்ன பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரலையா?
இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை பள்ளிவாசலுக்கு வருவதை தடுக்கக்கூடிய ஒரு மார்க்கமா? இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு நம்மளுடைய காலகட்டத்தில் கூட நம்மளுடைய ஜமாத்தில் மற்ற ஜும்மா நேரங்கள் நம்ம பெண்களை அனுமதிக்கிறோம். சில இடங்களில் 5 நேர தொழுகைக்கு சில இடங்கள் அனுமதிக்கிறார்கள். பெரும்பாலான இடங்களில் நம்ம கூட 5 நேர தொழுகைக்கு பெண்கள் அனுமதிக்க முடியல. ஏன்னா இட பற்றாக்குறை தான் காரணம், வேற எந்த ஒரு காரணமும் இல்லை. இட பற்றாக்குறை இருந்தால் நம்ம கூட என்ன செஞ்சிருவோம், 5 நேர வக்துக்கு நம்ம பெண்களை அனுமதிச்சிருவோம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் சஹாபிய பெண்மணிகள் என்ன செய்வாங்களாம், அந்த கடமையான தொழுகைகளை கூட பள்ளிவாசல்லே வந்து நிறைவேற்றுவாங்களாம். நிறைய செய்திகளை சொல்லிட்டு போகலாம். அதில் ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்க, நான் மக்களுக்கு தொழுகை நடத்தும் பொழுது, இமாமாக நின்று தொழுகை நடத்தும் பொழுது அதிகமாக கொஞ்சம் நேரம் நீட்டி ஓதணும்னு நினைப்பேன். ஆனால் பின்னாடி ஒரு குழந்தை அழுகக்கூடிய அழுகுரலை கேட்பேன். இப்படி குழந்தையினுடைய அழுகுரலை கேட்ட காரணத்தினால் நான் அந்த தொழுகையை சுருக்கி தொழுதுருவேன். இதை நம்ம தப்பாக வழங்கிடக்கூடாது. எப்படி வழங்கிடக்கூடாது? சரி, இன்னைக்கு ஆண்கள் கூட சில நேரத்தில் சின்ன பிள்ளையை பள்ளிவாசல் தூக்கிட்டு போகத்தானே செய்கிறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய மகனையும் மகளையும் சின்ன பிள்ளையை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் அந்த குழந்தையை எடுத்துட்டு வந்தாங்க என்று நம்ம மாற்றி வழங்கிட முடியாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் சுருக்கி தொழுவதற்குரிய காரணமாக சொல்லும் பொழுது, இந்த குழந்தை குழந்தை அழுவதனால் அந்த குழந்தையினுடைய தாயாரின் உள்ளம், ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அந்த குழந்தையினுடைய அந்த தாயாரின் உள்ளம் ஒரு பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலை வருமா? ஏன் திடீர்னு நம்ம குழந்தை அழுகுதை, நம்ம தக்பீர் கட்டிட்டு நிற்கிறோம், ஏன் அழுகுதுன்னு தெரியல, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே என்ற அந்த தாயாருடைய உள்ளம் இது போன்ற ஒரு பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலை வருகின்ற காரணத்தினால் நான் நீட்டி தொழுக வேண்டும் என்று நினைத்தால் கூட நான் அந்த தொழுகை சுருக்கி தொழுது விடுகிறேன். இப்படி இந்த ஒரு ஹதீஸை நம்ம ஹதீஸ் கிரந்தங்களை பார்க்கிறோம். அப்போ இந்த செய்தி நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து என்ன? அன்றைய காலத்திலே சஹாபிய பெண்மணிகள் கடமையான தொழுகைகளை நிறைவேற்ற வரும் பொழுது தங்களுடைய குழந்தைகளை கூட அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த அளவிற்கு ஒரு உரிமை வழங்கப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம். அப்போ கணவன்மார்கள் என்ன செய்யாதீங்க, அதை தடுக்காதீங்க. அதை தடுக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை இறைவன் எந்த ஆண்களுக்கும் தரல. அப்போ பெண்கள் தாராளமாக என்ன செய்யலாம், உங்கள் கணவர் விஷயத்தில் சண்டை கூட போடலாம். இந்த மார்க்க விஷயத்தை நிலைநாட்டுவதற்காக, இந்த ஹக்கை நிலைநாட்டுவதற்காக உலக விஷயத்தில் எதுக்கெல்லாமோ சண்டை போடுறோம்ல, நமக்கு ஒரு பொருளை வாங்கி கேட்கறதுக்காக கணவனிடத்தில் எந்த மாதிரி சண்டை போடுறோம். அப்போ அந்த மாதிரி விஷயத்திற்கு சண்டையை பயன்படுத்தக்கூடிய நாம் இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த சுன்னத்தை நிலைநாட்டுவதற்காக, இந்த சுன்னத்தை உயிர்ப்பிப்பதற்காக நீங்கள் உங்கள் கணவரிடத்தில் சண்டை, இன்னும் இது போன்ற நபிமொழிகளை எடுத்து காட்டுங்க. நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம், பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரலாம். பெண்கள் பள்ளிவாசலில் வருவது இஸ்லாமிய மார்க்கம் உங்களுக்கு ஒரு அனுமதியாக, வீட்டில் தொழுகினால் தொழுதுக்கிடலாம். உங்களுக்கு பள்ளிவாசலில் வந்து தான் தொழுகை நிறைவேற்ற முடியுமா? தாராளமாக வந்து என்ன செஞ்சுக்கிடலாம், பள்ளிவாசலில் தொழுதுக்கிடலாம் என்ற ஒரு அனுமதியை தருகிறது. அப்போ தடுக்கக்கூடிய ஆண்கள் இதுலேருந்து கொஞ்சம் விலகிக்கிடுங்க. இது அதற்குரிய பதில். அடுத்த கேள்வி, 2வது கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்ன ஜமாத்து கல்யாணத்துக்கு ரொம்ப பேரை அழைக்கிறாங்க, ரொம்ப பேர் போகிறாங்க. அதுக்கு என்னண்டா போகாதவங்க வலிமா விருந்துன்னு சொல்லி அழைக்கிறாங்க. ரொம்ப பேர் அதுக்கு போகிறாங்களே, போகலாங்களா? அதை பற்றி விளக்க சொல்லுங்கள். ஆனால் நாங்கள் தௌஹீதாக இருக்கோம், அவங்க சுன்ன ஜமாத்தாக இருக்கிறாங்க, ரொம்ப பேர் அதுக்கு தான் கலந்துக்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த சகோதரியினுடைய கேள்வி, இன்றைக்கு நடைபெறக்கூடிய திருமணங்கள் அதில் மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்களில் நிறைய இருக்குது. அப்படி மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்கள் சுன்ன ஜமாத் என்ற ஒரு பெயரில் அவங்க செய்யும் பொழுது நம்மளையும் அழைக்கிறாங்க. நம்ம அது போன்ற திருமணத்தில் போய் கலந்துக்கிடலாமா? இன்னும் அதில் வலிமா என்ற ஒரு காரணத்தையும் சொல்லி வலிமா விருந்து நாங்கள் கொடுக்குறோம், அந்த வலிமா விருந்தில் நாங்கள் போய் வந்து கலந்துக்கிடுங்க நீங்கள் அழைப்பு விடுறாங்க. அதில் நம்ம போகலாமா கூடாதா என்று என்ன செய்கிறாங்க, இன்றைக்கு நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கைக்கும் தேவையான ஒரு கேள்வியை அவங்க கேட்குறாங்க. இதனுடைய அந்த பதிலை கல்யாண விஷயமாக கேட்டிருக்கிறாங்கல்ல, இதனுடைய பதிலை அறிவதற்கு முன்பாக இது தொடர்பாக மார்க்கம் என்ன அடிப்படையை நமக்கு சொல்லுது என்ற அந்த அடிப்படையை விளங்கிவிட்டால் இந்த கேள்விக்கு ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம், பதிலை பார்த்து விடலாம். மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை என்ன அடிப்படை? அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகிறான். இந்த குரானிலே நாம் சில சட்டமாக, இந்த வேதத்திலே நாம் சட்டமாக இறக்கியிருக்கிறோம். என்ன சட்டம்? அன் இதா சமீஅத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா வ யுஸ்தஹ்ஸவு பிஹா. எந்த சபைகளில் குரான் வசனங்கள் கேலி செய்யப்படுகிறதோ, குரான் வசனங்கள் பரிகாசம் செய்யப்படுகிறதோ, ஃபலா தக்உது மஅஹும், நீங்கள் அவர்களோடு அமராதீர்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய அடிப்படை என்ன அடிப்படை? எங்க குரான் வசனம் கேலி செய்யப்படுதோ, குரான் வசனம் பரிகாசம் செய்யப்படுதோ, அப்படி தவறு செய்யக்கூடிய அவங்களோடு, தீமை செய்யக்கூடிய அவங்களோடு நீங்க போய் கலந்துக்கிடாதீங்க, அந்த சபையில போய் அமராதீங்க. எதுவரை அமராதீங்க? ஹத்தா யகூலு ஹதீஸன் அன் கைரிஹி, அவங்க இந்த தவறான ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல,
இந்த தீமை ஃபுல்லா செஞ்சு முடிக்கிற வர, அவங்க ஒரு இயல்பான ஒரு நிலைக்கு திரும்பி வர்ற வர அந்த தீமையில நீங்க அவங்களோடு போய் கலந்துக்கிடாதீங்க என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து சொல்லுகிறான், இன்னக்கும் இதம் மிஸ்லகும், இதையும் மீறி உங்களில் ஒருவர் தீமை என்று தெரிந்து ஒரு காரியத்தில் போய் கலந்துக்கிட்டா அந்த தீமை செய்யக்கூடியவர்களுக்கு எந்த அளவிற்கு தண்டனை இருக்கிறதோ அதே போன்றுதான் உங்களுக்கும். அந்த தீமையில போய் கலந்து கொள்ளக்கூடிய ஆளுக்கு அல்லாஹ் என்ன தண்டனையை வச்சிருக்கிறானா, தப்பு செய்யக்கூடியவங்களுக்கு என்ன தண்டனையோ நீங்கள் அவர்களை போன்றவர்களே என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய அடிப்படையான கருத்து என்ன, நாம் போகக்கூடிய எந்த ஒரு சபையாக இருந்தாலும், அது கல்யாணமாக இருக்கட்டும் அல்லது காது குத்து விழாவாக இருக்கட்டும், பிறந்தவங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கட்டும், வேற எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், நாம் போய் சேரக்கூடிய ஒரு சபையிலே மார்க்கத்துக்கு மாற்றமாக குர்ஆன் வசனை கேலி செய்கிற மாதிரி, குர்ஆன் வசனங்களை பரிகாசம் செய்கிற மாதிரி, அல்லாஹ்வின் தூதருடைய அந்த வழிகாட்டுதல்களை எல்லாம் குழி தோண்டி புதைக்கிற மாதிரி ஏதேனும் ஒரு காரியம் நடந்தால் அந்த தீமையான காரியங்கள் முழுவதும் நடந்து முடிக்கிற வர நீங்க அதுல போய் கலந்துக்கிடக்கூடாது. அப்படி மீறியும் கலந்துக்கிட்ட அந்த தப்பு செஞ்ச ஆட்கள் மாதிரி என்று அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுமான். அல்லாஹ் இதுல பொதுவா எல்லா மக்களுக்கு என்ன உத்தரவிடுகிறான், நன்மையான காரியத்திலேயும் இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியத்திலேயும் நீங்க அடுத்தவங்களோடு உதவி செய்யுங்க. நம்ம அடுத்தவங்களோடு எதில் உதவி செய்யணும், எதில் கலந்து நிற்கணும் என்பன போன்ற அந்த தன்மையை அல்லாஹ் சொல்லும் பொழுது, நீங்க போய் கலந்து கொள்ளக்கூடிய காரியம் நன்மையாக இருக்குமா, நீங்க போய் கலந்து கொள்ளக்கூடிய காரியம் இறையச்சத்தை அதிகரிக்கிற மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி விஷயத்தில் நீங்க ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். ஆனால் வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவமான காரியத்திலேயும் வரம்பு மீறக்கூடிய காரியத்திலேயும் நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யாதீங்க. வத்தக்குள்ளா, இதுல நீங்க அல்லாஹ்வை அஞ்சிக்கிடுங்க. இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அந்த அல்லாஹ் தண்டிக்க ஆரம்பித்தால் ரொம்ப கடுமையாக தண்டித்து விடுவான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வசனம் நாம் பாவமான காரியத்தில் வரம்பு மீறக்கூடிய காரியத்தில் கலந்துக்கிடக்கூடாது, இதில் நமக்கு இறையச்சமும் வேண்டும், இதில் நம்ம அப்படி கலந்துக்கிட்டோம் சொன்னால் இறைவனுடைய தண்டனைக்கு ஆளாகுவோம் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி குர்ஆன்ல உள்ள இன்னொரு வசனம் மறுமை நாளில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வை பற்றி அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். உஹ்ஷுருல்லதீன ஸலமு, யார் அநியாயம் செய்கிறார்களோ இவர்களையும், வ அஸ்வாஜஹும், யார் அந்த அநியாயத்திற்கெல்லாம் துணை போனார்களோ அவர்களையும், வமா கான யஅபுதூன மின் தூனில்லா, இன்னும் அல்லாஹ்வை விட்டுவிட்டு பல கடவுளை அழைத்து பிரார்த்தனை செய்கிறார்களே இவர்களையும் இறைவன் மறுமை நாளில் ஒன்று திரட்டுவான். மறுமை நாளில் அல்லாஹ் ஒன்று திரட்டுறான். யாரையெல்லாம் ஒன்று திரட்டுகிறான், தீமைகள் செய்யக்கூடிய ஆட்களையும் அல்லாஹ் ஒன்று திரட்டுகிறான். அந்த தீமைக்கு யார் துணை போவார்களோ அவர்களையும் அல்லாஹ் ஒன்று திரட்டுகிறான். இறைவனுக்கு இணை கற்பித்து பல தெய்வங்களை வணங்கக்கூடிய மக்களையும் இறைவன் மறுமை நாளில் ஒன்று திரட்டி அதற்கடுத்து அல்லாஹ் சொல்லுவானாம், ஃபஹுதூஹும் இலா சிராத்தில் ஜஹீம், இவர்களுக்கு நீங்கள் நரகத்தின் பக்கம் வழிகாட்டுங்க. அப்ப தப்பு செஞ்சவங்களும் நரகத்துக்கு போறாங்க, யார் அந்த தப்புக்கு துணை போறாங்களோ அவங்களும் மறுமையில் எங்க தான் போறாங்க, இறைவனால் ஒன்று திரட்டப்பட்டு அவர்களுக்கும் நரகத்தை நோக்கித்தான் வழிகாட்டப்படும் என்று இறைவன் சொல்லுகிறான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த போதனையை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய போதனை எப்படி, முஸ்லிம் என்ற ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மர்ரா மின்கும் முன்கரன், உங்களிலே ஒருவர் மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு தீமையை கண்டால் ஃபல்யுகையிருஹு பியதிஹி, அதிகாரம் இருந்தால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீமையை மாற்றி அமைக்கட்டும். மார்க்கத்துக்கு மாற்றமான ஒரு காரியம் நடக்குது, நம்ம சொன்ன அந்த தீமையை மாத்திரலாம், அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆளாக நம்ம இருக்கிறோம்னு வைங்க, அந்த தீமையை நீங்கள் மாற்றி அமைச்சிடுங்க, அந்த ஆள் மாற்றி அமைக்கட்டும். இல்லம் எஸ்ஸத்து, அவருக்கு அதிகாரம் இல்லையா, ஃபபில் இசானிகி, இறைவன் அவருக்கு தந்த அந்த நாவை பயன்படுத்தி அந்த தீமையை மாற்றி அமைக்கட்டும். நாவால எடுத்து சொல்லி இதையெல்லாம் அல்லாஹ் கண்டிச்சிருக்கிறானே, ஏன் இந்த மாதிரி தப்பு செய்றீங்க என்று நாவால் அந்த தீமையை மாற்றி அமைக்கட்டும் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கடுத்தும் சொல்லுகிறார்கள், இல்லம் எஸ்ஸத்து, உங்களுக்கு அதுவும் முடியலையா, நாவால கண்டிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அதிகாரம் உங்களுக்கு இல்லையா, ஃபபி கல்பிஹி, அல்லாஹ் உங்களுக்கு உள்ளத்தை தந்திருக்கிறான்ல, அந்த உள்ளத்தால வெறுத்து ஒதுங்கிருங்க. இவங்க செய்யக்கூடிய ஆட்கள் சொந்தக்காரங்களா இருக்கலாம், ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த தீமையான முன்கரான பாவமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதை தடுக்கிறதுக்கு அதிகாரமும் இல்லை ஏன்ட்ட, நாவால எடுத்து சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, அல்லது எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மன வலிமை ஏன்ட்ட இல்லை,
அப்ப இந்த மாதிரி ஒரு நிலை வந்தா நீங்க கடைசி நிலையாக ஃபபி கல்பிகி இறைவன் தந்த அந்த உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கி விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 3 நிலையை சொல்லிவிட்டு அதுல அந்த 3வது நிலை இருக்குது இல்ல, ஒரு தீமையை தடுக்க முடியாம உள்ளத்தால வெறுத்து ஒதுங்கிறது, அந்த நிலையை பற்றி குறிப்பிடுகிறார்கள். ذَلِكَ அலஃபுல் ஈமான், இந்த உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்குவதுதான் ஈமானிலேயே ரொம்ப பலவீனமான ஒரு தன்மை. இன்னைக்கு நம்மள ஈமான்ல கரெக்டான ஒரு நிலையில இருக்கணும். ஈமான்ல ஹை லெவலா இருந்தா மறுமையில எளிதாக நம்ம சொர்க்கம் போயிடலாம். ஒருவேளை ஈமான்ல ஹை லெவல் நம்ம வர முடியாட்ட கூட, நடுத்தர நிலையில வர முடியாட்ட கூட, ஈமான்ல பலவீனமான ஒரு நிலையிலேயாவது நம்ம வரணுமா இல்லையா? அப்ப அதற்குரிய ஒரு வழியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு தீமையை தடுக்க முடியாம யார் மனதால வெறுத்து ஒதுங்குறாங்களோ, அவங்க சொந்த பந்தமாக இருந்தாலும் இறைவன் சொன்னான், இறை தூதர் சொன்னார்கள் என்பதற்காக யார் அந்த தீமையை வெறுத்து ஒதுங்குகிறாங்களோ, இப்படி வெறுத்து ஒதுங்கக்கூடிய ஆட்கள் தான் பலவீனமான ஈமான்ல உள்ளவங்க. அப்ப ஒரு ஆள் வெறுத்து ஒதுங்காம அந்த தீமையான காரியத்தில் போய் கலந்துக்கிட்டா அவங்களுக்கு அந்த பலவீனமான ஈமானாவது இருக்குதா? அப்ப பலவீனமான ஈமான் கூட இல்லாத ஆட்களாக அந்த தீமைகளை போய் கலந்து கொள்ளக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, இப்படி சொல்லி காட்டுறாங்க. இன்னும் அந்த தீமையான காரியத்தில் போய் கலந்துக்கிடுவது சம்பந்தமாக நிறைய குர்ஆன் வசனங்களும் நிறைய ஹதீஸ்களும் இருக்கிறது. இதுவே ஒரு பொதுவான ஒரு அடிப்படை. தீமையில போய் கலந்துக்கிட கூடாது, அப்படி மீண்டும் கலந்துக்கிட்ட தப்பு செஞ்ச ஆட்கள் மாதிரி. மறுமை நாளில் எழுப்பப்படும் பொழுது தவறு செஞ்சவங்க எப்படி நரகத்திற்கு அனுப்பப்படுறாங்களோ அதே மாதிரி தவறுக்கு துணை போனவங்க கூட நரகத்திற்கு அனுப்பப்படுறாங்க. இன்னும் இது போன்ற விஷயத்துல யாரேனும் பாவமான காரியத்துல வரம்பு மீறக்கூடிய காரியத்துல அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னு சொன்ன அவங்களுக்கு மறுமை நாளில் கடுமையான தண்டனை அல்லாஹ் சொன்னான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ஒரு தீமையை உள்ளத்தால கூட வெறுத்து ஒதுங்காம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பலவீனமான ஈமான் கூட இல்லைன்னாங்க. இதுவெல்லாம் ஒரு பொதுவான ஒரு அடிப்படை. இந்த அடிப்படையை மனதில் வைத்துவிட்டு இப்ப சகோதரி கேட்ட அந்த கேள்விக்குள்ள வாங்க. திருமணம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டலையா? இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மார்க்கங்களிலேயே திருமணத்திற்கும் அற்புத வழிகாட்டுதல் வழங்கிய மார்க்கம் நம்முடைய மார்க்கம் தான். அல்லாஹ்வுடைய தூதரை சொல்றாங்க, அந்நிக்காஹு மின் சுன்னத்தி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை. ஃபமன் ரகீப அன் சுன்னத்தி, யார் என்னுடைய வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ ஃபலைஸ மின்னி, அவர் என்னை சார்ந்தவரே கிடையாது. ஒரு ஆள் கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு இருந்தாருன்னு வைங்க, அவங்க என்னை சார்ந்தவங்களே இல்லை என்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கல்யாணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களே, அந்த அல்லாஹ்வுடைய தூதர் தான் அந்த கல்யாணத்திற்குரிய நிபந்தனையாக என்னென்ன நிபந்தனை சொல்லி காட்டுறாங்க. திருமணம் முடிக்கக்கூடிய மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் சம்மதம் இருக்க வேண்டும். மாப்பிள்ளைக்கு சம்மதம் இல்லாம அல்லது பெண்ணிற்கு சம்மதம் இல்லாம கல்யாணம் நடத்தப்படக்கூடாது. இது கல்யாணத்தில் சொல்லப்படுகிற ஒரு நிபந்தனை. இன்னும் கல்யாணத்திற்கு முன்பாகவே மாப்பிள்ளை தான் மனம் முடிக்கக்கூடிய அந்த பெண்ணை ஒரு முறை நேரில் பார்க்கணும். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிபந்தனை. அதற்கடுத்து இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயத்தில் அந்த கல்யாண பேச்சு துவங்கும் போதே உங்க வீட்டில் உங்க மகளுக்கு எவ்வளவு போட்டு அனுப்புவீங்க என்று கேட்கிறாங்களே, இந்த இது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டல. இன்னும் நம்மள சில ஆட்கள் ரொம்ப விவரமா அவங்களுக்கு 2 பசங்க இருந்தாங்கன்னு வைங்க, முத பையனுக்கு கல்யாணம் முடிக்கும் பொழுது அந்த மருமக எவ்வளவு போட்டு அனுப்புனாங்களோ அதை 2வது பையனுக்கு பொன் பேச வரும்போது இந்த வீட்டில் பேசுறது. இப்படித்தான் என் முத மகனுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சோம், அங்க நகை இவ்வளவு போட்டு அனுப்பிச்சாங்க, அவங்க பிள்ளைக்கு இவ்வளவு காசு போட்டு அனுப்பிச்சாங்க, சீர் சரக்களை இவ்வளவு கொடுத்து அனுப்பிச்சாங்க, அதனால நீங்க கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. அதை எதுக்கு இங்க வந்து பேசணும்? முத மருமக இவ்வளவு கொண்டு வந்திருக்காங்க, உங்க மகளை கொஞ்சம் பார்த்து அனுப்பிச்சுக்கிடுங்க. நாங்க வெளிப்படைய நாவால கேட்க மாட்டோம், நீங்களா கொஞ்சம் பார்த்து அனுப்பிச்சுங்க, இல்லாட்ட உங்களை தான் மற்றவங்க தப்பா நினைப்பாங்க என்று இப்படி வெளிப்படையாகவும் அண்டர் கிரவுண்ட்ல இப்படி பெண் வீட்டாட்டிலிருந்து பொருளை, பணமை, காசை, நகையை இப்படி கேட்டு கல்யாணம் முடிக்கிறாங்களே, இத ரசூலுல்லாஹ் இப்படி நமக்கு கற்றுத்தரல. அல்லாவே குர்ஆன்ல சொல்றான், வாத்து நிசா சதுகாத்திஹின் நிஹலா, ஆண்களை நீங்க தான் என்ன செய்யணும், திருமணம் முடிக்கக்கூடிய அந்த பெண்ணிற்கு மகர் தொகையை மனமும் வந்து கொடுக்கணும், அந்த பெண்ணிட்ட இருந்து வாங்கக்கூடாது. இன்னும் ஒரு முறை ஒரு சஹாபி அல்லாஹ்வின் தூதர்கிட்ட வந்து, அல்லாஹ் இது மிக நீண்ட சம்பவம், அந்த காலத்தினுடைய அருமைக்கு ரொம்ப ஷார்ட்டா சொல்றோம். அப்ப அந்த சஹாபி நான் கல்யாணம் முடிக்க போறேன்னு சொல்றப்ப ரசூலுல்லாஹ் இந்த பெண்ணுக்கு கொடுக்கறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்கறாங்க. அல்லாஹ்வின் தூதரை கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, வீட்டில் இரும்பு மோதிரமாவது இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க ஆண் நபி தோழருக்கு உத்தரவிடுறாங்க. அந்த சஹாபி வீட்டில் போய் பார்க்குறாங்க, இரும்பு மோதிரம் கூட இல்லை. வந்து சொல்றாங்க, ரசூலுல்லாவே எனக்கு கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை. ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிச்சு வைக்கல. அடுத்து என்ன பண்றாங்க, சரி கொடுப்பதற்கு ஒண்ணு இல்லாட்டிலும் ஏதாவது மகர்னு கொடுக்கணுமே, இறைவன் இந்த திருமணத்தில் ஒரு சட்டம் வச்சிருக்கிறானே என்று எண்ணி வேற ஏதாவது இருக்க, ஒன்றும் இல்லாம இருக்குது. திரும்ப அந்த தோழரை சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரை நான் உடுத்தி இருக்கக்கூடிய கீழாடை இருக்குதே, அந்த கீழாடை இருக்குது, அந்த கீழாடைய பாதையை நான் என்னுடைய மனைவிக்கு கொடுத்துறவா, திருமணம் முடிக்கக்கூடிய பெண்ணிற்கு மகரா கொடுக்கவா என்று கேட்கும்போது அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த ஆடையை முழுசா நீங்க உடுத்திக்கிட்டா அந்த பெண்ணுக்கு கொடுக்கறதுக்கு எதுவும் இருக்காது,
அல்லது அந்த ஆடையை அந்த பெண்ணு பயன்படுத்துனாங்கன்னா உங்களுக்கு உடுத்துறதுக்கு எதுவும் இருக்காது. அப்போ இதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சபையில் அப்படியே அமர்ந்துடுறாங்க மௌனமாகி. அந்த நபி தோழர் கொஞ்ச நேரம் அங்கே உட்கார்ந்து பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பதிலும் வரமாடுக்கு. திரும்ப அந்த நபி தோழர் என்ன செய்கிறாங்க, எழுந்து போகிறாங்க. எழுந்து போகக்கூடிய நேரத்தில் அந்த சஹாபியை கூப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, மாதா மஅக மினல் குர்ஆன், குர்ஆன்ல இருந்து நீங்கள் என்னத்தை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறீங்க? அப்போ அந்த சஹாபி, அல்லாஹ்வின் தூதரே கதாவா கதா, இந்த சூறாவை நான் மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன் என்று சொன்ன உடனே அப்போ ரசூல் அப்படின்னா நான் அதை மகரா வச்சு கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். அப்போ ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த திருமணம் என்பது பெண்ணிடத்திலிருந்து எதையும் வாங்காமல் எதையும் எதிர்பார்க்காமல் மாப்பிள்ளை தான் கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும். மாப்பிள்ளை ஏழ்மை நிலையில் இருந்தால் கூட, கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை என்றால் கூட கண்டிப்பாக பெண்ணிற்கு ஏதாவது கொடுத்தாகணும். இப்படிப்பட்ட ஒரு திருமணத்தை ரசூலுல்லாஹ் நடத்தி வைக்கிறாங்க. இந்த மாதிரி கல்யாணம் நம்ம சமுதாயத்தில் நடக்குதா அதை பார்க்கணும். அதே மாதிரி இந்த திருமணத்தில் வலிமா விருந்துன்னு சொன்னாங்கல்ல, அந்த வலிமா விருந்தில் கூட இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் எப்படிலாம் நடக்குது. சில நேரம் முழுக்க முழுக்க பெண்ணை பெற்றவங்கள்ட்டே பொறுப்பு சாட்டி எங்கள் குடும்பத்திலேருந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து சொல்கிறது, எங்கள் தரப்புலேருந்து 500 பேர் வருவாங்க, 500 பேருக்கு நீங்கள் சாப்பாடு ரெடி பண்ணிடுங்க. பெண்ணை பெற்ற வீட்டார்கிட்ட முழு பொறுப்பு கொடுக்குறாங்க. சில இடங்களில் பெண்ணை பெற்றவங்க நீங்கள் பாதியை போடுங்க, மாப்பிள்ளையை பெற்றவர்கள் நாங்கள் பாதியை போடுறோம், 2 பேர் பாதி பாதி போட்டு வலிமா விருந்து வைப்போம் என்று இது போன்ற ஒரு நடைமுறைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த நடைமுறை என்ன? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் திருமணம் முடித்து வர்றாங்க. அவங்க முடிக்கக்கூடிய தகவல் அல்லாஹ்வின் தூதருக்கே தெரியாத வகையில் ரொம்ப எளிமையான முறையில் கல்யாணம் நடக்குது. திரும்ப அல்லாஹ்வின் தூதர் அவங்க கல்யாணம் முடித்த தகவலை கேள்விப்பட்டு, என்ன அப்துர் ரஹ்மானே கல்யாணம் முடிஞ்சிருச்சா? ஆமா ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிஞ்சிச்சு. பெண்ணுக்கு என்ன மகரா கொடுத்தீங்க? பேரிச்சம்பழ கொட்டை எட அளவுக்கு தங்கத்தை மகரா கொடுத்தேன். அப்போ அதுக்கடுத்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவுலிம் வலவு பிஷாத், அப்போ ஒரு ஹாட்டை அறுத்து நீங்கள் விருந்து கொடுங்களேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வலிமா விருந்தை கூட அந்த திருமணம் முடித்த அந்த சஹாபிக்கு உத்தரவிடக்கூடிய அந்த செய்தியை நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். அப்போ அந்த திருமணத்தில் இவ்வளவு நடைமுறைகள் இருக்கிறது. அப்போ இவ்வளவு நடைமுறைகளில் வரதட்சணை வாங்குறாங்கன்னு வைங்க, அது மார்க்கத்தில் இல்லாதது. அதே மாதிரி இன்றைக்கு திருமணங்களில் நிறைய மூட நம்பிக்கைகள், அந்த மாலை மாத்துறது அது இதுன்னு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மூட நம்பிக்கை இருக்குது, அது மார்க்கத்தில் இல்லாதது. அதே மாதிரி இன்றைக்கு திருமணத்திற்கென்று ஒரு துவா ஸ்பெஷலாக நம்மளுடைய ஆலிம்கள் வச்சிருக்கிறாங்களே, அல்லிஃப் பைன ஹுமா கமா அல்லஃப்தே பைன ஆதம ஹவ்வா ஓதுவாங்கல்ல, மிக நீண்ட ஒரு துவாவாக இருக்கும். நம்ம ஆட்கள் கூட ரொம்ப பவ்யமாக சரி நம்ம பிள்ளைக்காக எப்படியெல்லாம் துவா செய்கிறாங்க பாருங்க, எவ்வளவு நீளமாக துவா செய்கிறாங்க பாருங்க என்று இன்னைக்கு நம்ம சமுதாயம் கூட அதை ஒரு பெரிதாக நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த துவாவை ரசூலுல்லாஹ் கற்றுத்தரல, திருமணம் முடிக்கவங்களை வாழ்த்துவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தரக்கூடிய துவா, பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். இறைவன் இந்த திருமணம் முடிக்கக்கூடிய மாப்பிள்ளைக்கு பெண்ணுக்கும் அகத்திலேயும் புறத்திலேயும் பரக்கத் செய்யட்டும், நல்ல விஷயங்கள் இந்த 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்கட்டும். இப்படிப்பட்ட ஒரு துவாவை கற்றுத்தர்றாங்க. இன்றைக்கு இதற்கு மாற்றமாக இன்றைக்கு ஆலிம்கள் உட்கார்ந்து அல்லி பைனமா ஓதுறாங்க, அது மார்க்கத்தில் இல்லை. மாலை மாத்துறது மார்க்கத்தில் இல்லை, அரிசி பெட்டி மாத்துறது மார்க்கத்தில் இல்லை. இன்னும் மாப்பிள்ளையும் பண்ணி உட்கார வச்சு சில இடங்கள்ல பாலும் பழம் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வெல்லாம் நடக்கும், அது மார்க்கத்தில் இல்லை. இப்படி மார்க்கத்தில் இல்லாத எத்தனையோ பல்வேறு அம்சங்கள் நம்முடைய சமுதாயத்தில் நடக்கும் பொழுது, அது நம்முடைய குடும்பத்தினராக இருந்தாலும் இறைவன் நமக்கு சொன்ன சட்டம் என்ன? ஆரம்பத்தில் சில வசனங்களை உங்களுக்கு சொன்னேனே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலை உங்களுக்கு சொன்னேனே, அந்த வழிகாட்டு நமக்கு சொல்லக்கூடிய அடிப்படையான தகவல், மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு காரியத்தை நம்முடைய சமுதாயம் செய்யும் பொழுது அந்த தீமையிலே கலந்து கொள்ளக்கூடாது. அந்த தீமையை ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிற வரை சில இடங்களில் கல்யாணத்தன்னைக்கு பெண்ணு வீட்டு விருந்து போட்டு அடுத்த நாள் என்ன செய்வாங்க, மாப்பிள்ளை வீட்டில இருந்து நாங்கள் வலிமா விருந்து வச்சிருக்கோம் அதுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இப்படி 2வது நாள் விருந்து போடுறீங்களே, இது மார்க்கத்தில் உள்ளதா? வலிமா விருந்துங்க கல்யாண நேரத்தை முன்னிட்டு கொடுக்கறது, திருமணத்துக்கு வந்தவங்களுக்காக கொடுக்கறது, அங்க பெண்ணை பெற்ற வீட்டார்கிட்ட அந்த விருந்து போட சொல்லிட்டு அடுத்த நாள் ஒரு மாப்பிள்ளை விருந்தை போட்டு அது வலிமா விருந்துனா, அப்ப திருமணத்தில் இதை எக்ஸ்ட்ரா சேர்க்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு வலிமா விருந்துன்னு அவங்க சொன்னால் கூட இது மார்க் அடிப்படையில் வலிமா விருந்தா? அப்ப இது போன்ற அந்த தீமைகளை நடக்கும் பொழுது அந்த தீமைகளில் நம்மளுடைய பங்களிப்பு அறவே இருக்கக்கூடாது. அதில் நாம் தனித்து நிற்க வேண்டும். இப்படி யார் இது போன்ற தீமைகளில் தனித்து நிற்கிறார்களோ, சில நேரங்களில் நமக்கே உள்ளத்தில் சில எண்ணங்கள் வரும். எப்படி வரும்? சொந்த பந்தமாச்ச, சொந்த பந்தத்தை நம்ம என்ன செய்யறது என்று இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் அதனாலைக்காவது நம்ம அதுக்காவது நம்ம கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடலாமே என்ற நினைப்பு இன்றைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்குது. இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் முக்கால்வாசி பேர் இந்த நிலையில தான் இருக்கிறாங்க. வரதட்சணை தப்பு என்பதை உணர்ந்தாலும்
அதே மாதிரி பெண் வீட்டில் போடக்கூடிய வலிமா தவறு என்று உணர்ந்தாலும், இன்னும் மார்க்கத்துக்கு மாற்றமான காரியத்தை தப்பு என்று உணர்ந்தாலும் அதில் போய் கலந்துக்கிடுவதற்கு எதுதான் தடையாக இருக்குது? சொந்த பந்தத்தை போய் நம்ம இதுக்காக பயக்கவா? இஸ்லாமிய மார்க்கமே சொந்த பந்தத்தை நேசிக்கத்தானே சொல்லுது. அப்போ நேசிக்க சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், பிற்காலகட்டத்தில் நம்ம சமுதாயமே திருந்திக்கிடும் என்ற ஒரு நினப்பு தான் நமக்கு இருக்குது. அதனால தான் நாம் இது போன்ற அந்த தீமையில போய் கலந்து கொள்வதற்கு இந்த உறவு ஒரு தடைக்கல்லாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது குறித்தும் நமக்கு அழகான ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கிறாங்க. புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க, சலாசுன், 3 தன்மைகள் இருக்கிறது. மன்குன்ன ஃபீஹி, அந்த 3 தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ வஜத ஹலாவத்தல் ஈமான், அவர்கள் தான் ஈமானுடைய சுவையவே சுவைக்க முடியும். இன்னைக்கு நம்மளை நாமளே முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டாலும், நான் ஈமான் கொண்ட ஆண் தான், நான் ஈமான் கொண்ட பெண்ணு தான் என்று நம்மை நாமே சொல்லிக் கொண்டாலும் நம்மளிடத்தில் உண்மையிலேயே ஈமான் இருக்கிறது என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தன்மையை ஒரு அளவுகோலாக சொன்னார்கள். அதிலே முதலாவது தன்மையாக அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடும் பொழுது, ஐ யகூனல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, முதல் தன்மை என்னது? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த உலகத்தில் உள்ள மற்ற எல்லாரையும் விட அதிகம் நேசிக்கப்படக்கூடிய ஆளாக ஆக வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம பெற்றோர் மீது நமக்கு நேசம் இருக்கணும் தான், நம்ம திருமணம் முடித்த மனைவியின் மீது நேசம் இருக்க வேண்டும், நம்மளுடைய நேசம் நம்மளுடைய கணவன் மீது இருக்க வேண்டும், நம்ம பிள்ளைங்க மீது இருக்க வேண்டும், நம்ம சொந்த பந்தத்தின் மீது இருக்க வேண்டும். இப்படி நேசங்கள் இருந்தாலும் இந்த நேசம் எப்படி வந்துடக்கூடாது? அல்லாஹ்வுடைய நேசத்தை விட இவங்க நமக்கு முன்னுரிமையாக வந்துடக்கூடாது. அல்லாஹ்வின் தூதரை நேசிப்பதை விட இந்த உலகத்தில் உள்ள ஆட்களை நேசிப்பது முன்னுரிமையாக வந்துடக்கூடாது. உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் விட யார் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நேசிக்கிறாரோ அதுதான் ஈமானுடைய சுவையை சுவைப்பதில் முதல் தன்மை. இரண்டாவதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வா யுஹிப்பல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ், இந்த உலகத்தில் ஒருவன் அடுத்தவனை நேசிப்பதாக இருந்தால் கூட அதுவும் அல்லாஹ்விற்காகத்தான் நேசிக்க வேண்டும். முதல்ல சொன்னது எல்லாத்தையும் விட அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நேசிக்கிறது. ரெண்டாவது சொல்லக்கூடிய ஒரு தன்மை, நான் ஒருவரோடு பழக போறேனா, நான் ஒருவருடைய காரியத்தில் பங்கேற்க போறேனா, நான் ஒரு சபையிலே அமர போறேனா, இப்படி நான் ஒரு சபையிலே அமர்வதாக இருந்தால் அதுவும் இறைவனுக்காகத்தான் இருக்கணும். இப்ப மார்க்கத்துக்கு மாற்றமான ஒரு காரியத்தில் போய் கலந்துக்கிட்டோம்னு வைங்க, சொந்தம் என்ற ஒரு காரணத்தை வைத்து மார்க்கத்துக்கு மாற்றமான திருமணத்தில் போய் கலந்துக்கிட்டா அது இறைவனுக்காக நேசித்ததாக ஆகாத, இங்கு அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தியதாக ஆகாத, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சட்டத்தை முன்னிலைப்படுத்தியதாக ஆகாத, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்தள்ளிவிட்டு சொந்த பந்தத்தை தானே முன் தள்ளுற மாதிரி ஆக்கும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஈமானுடைய சுவையை சுவைப்பதில் முதல் 2 தன்மைகளில் இதை சொன்னாங்க. மூன்றாவதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களில் ஒருவர் தன்னை ஐயுகுதஃபு ஃபின்னார், நெருப்பில் போடப்படுவதை எப்படி வெறுப்பாரோ அதே போல ஒருவர் குஃப்ரில் இருந்து ஈமானை நோக்கி வந்திருப்பார், தவறான கொள்கையிலிருந்து இதுவெல்லாம் தப்பு என்று விளங்கி இந்த ஏகத்துவ கொள்கை நோக்கி வந்திருப்பார். இப்படி ஏகத்துவ கொள்கை நோக்கி வந்த பிறகு எதை தீமை என்று உணர்ந்தாரோ அப்படி உணர்ந்த பிறகு மீண்டும் அந்த தீமையை நோக்கி பயணிப்பதை உங்களில் ஒருவர் நெருப்பில் விழுவதை வெறுப்பதை போல் வெறுக்க வேண்டும். எதை நம்ம தப்புன்னு விலகி வந்தோமோ கடைசி வரை அதில் கிடுக்கு பிடி போட்டு இருக்கணும், நெருப்பாக இருக்கணும், அந்த தீமையில போய் கலந்துக்கிடக்கூடாது. இதை ஒருவர் தன்னை நெருப்பில் தூக்கி போடப்படுவதை வெறுப்பதை போல மீண்டும் தீமையை நோக்கி பயணிப்பதை வெறுக்க வேண்டும். இந்த 3 தன்மை யாரிடத்தில் இருக்குதோ அவங்க தான் ஈமானுடைய சுவையை சுவைக்க முடியும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. அப்ப இந்த ஹதீஸ் உங்களுடைய மனதில் வையுங்க. இன்னைக்கு சொந்த பந்தம் என்பதற்காக மார்க்கத்துக்கு மாற்றமான கல்யாணத்தில் பங்கேற்க மாட்டோம். அப்படி பங்கேற்றோம்னு சொன்னா நமக்கு ஈமானே ஒழுங்காக இல்லாம போயிடும். இன்னும் அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறையில் சூரா முஜாதலா அதுல கடைசி வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, லா தஜிது கௌமை யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், நபியே அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களை இந்த உலகத்தில் இங்க எப்படி பார்க்க மாட்டீங்க? யுவாத்தூன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வோடு அவனுடைய தூதரோடு போர் செய்கிறார்களோ, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் பயக்கக்கூடிய ஒரு காரியத்தை யார் செய்கிறார்களோ இவர்களோடு அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பக்கூடிய மக்கள் அவங்களோட தோழமை கொள்ள மாட்டார்கள். ஒரு ஆள்கிட்ட ஈமான் சரியா இருந்துச்சுன்னா அவங்க இந்த உலகத்தில் எப்படி இருப்பாங்களா? இறைவனை பகைக்கக்கூடிய ஒரு காரியத்தை ஒருவர் செய்யும் பொழுது, இறை தூதரை பகைக்கிற மாதிரி ஒரு காரியத்தை ஒருவர் செய்யும் பொழுது அவங்களோடு எந்த தோழமையும் கொள்ள மாட்டார்கள்.
வலவு காணும் ஆபா ஆகும், அது அவர்களை பெற்றெடுத்த தந்தையாக இருந்தாலும் சரி, அவ் அபுனா ஆகும், அவங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவ் இஹ்வானகும், அவங்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவ் அசீரத்தகும், அவங்க குடும்ப உறுப்பினர் யாராக இருந்தாலும் சரி, அத்தாவா இருக்கட்டுமே, அவங்க பிள்ளைகளாக இருக்கட்டுமே, அவங்க சகோதரர்களாக இருக்கட்டுமே, குடும்ப உறுப்பினர் யாரா இருக்கட்டுமே, இறைவனுக்கு பகைக்கிற மாதிரி, இறைவனுடைய தூதரை பகைக்கிற மாதிரி ஒரு காரியத்தை செய்தால் ஈமான் கொண்ட மக்கள் அவர்களோடு தோழமை கொள்வதை நபியே நீங்க பார்க்க மாட்டீங்க. அப்ப உண்மையிலே ஈமான் கொண்ட மக்கள் கொள்கைக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டுமே ஒழிய இந்த குடும்ப உறவு என்பது கொள்கைக்கு அடுத்தபட்சமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு, இப்படி யார் மார்க்கத்திற்காக கொள்கைக்காக தன்னுடைய உறவுகளை கூட பகைக்க ஆரம்பிக்கிறார்களோ, உலாயிக்க கத்தபஃபி குலூபிஹிமுல் ஈமான், இவங்க உள்ளத்துல தான் அல்லாஹ் தஆலா ஈமானை பதிக்கிறான். வ அய்யதஹும் பிரூஹின் மின், இன்னும் தன்னுடைய வானவரை கூட அனுப்பி இறைவன் அவரை பலப்படுத்துகிறான். இவருக்கு மறுமை நாள்ல சொர்க்கம் கிடைக்கும், சொர்க்கத்தில் ஆறுகள் இருக்கும், அதில் அவங்க நிரந்தரமாக இருப்பாங்க. இன்னும் அல்லாஹ் இவர்களை பொருந்தி கொள்வான், இவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொள்வார்கள். உலாய்க ஹிஸ்புல்லா, இவர்களெல்லாம் இறைவனுடைய படை வீரர்கள். அலா இன்ன ஹிஸ்புல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், அறிந்து கொள்ளுங்கள் இந்த அல்லாஹ்வுடைய படை வீரர்கள் தான் மறுமை நாளில் வெற்றி பெறுவார்கள். அப்ப அல்லாஹ் யாரை தன்னுடைய படை வீரராக அல்லாஹ் சொல்லி காட்டுறான்? இந்த உறவை காரணமாக வைத்து மார்க்கத்தை அடமான வைக்கிறாங்களே, கொள்கையை அடமான வச்சு தீமையான காரியத்தில் போய் கலந்துக்கிடுறாங்களே, அவங்க அல்லாஹ் சொல்லல, எனக்கு கொள்கை தான் முதல் படி, எனக்கு கொள்கை தான் முக்கியம், என்னுடைய உறவுகள் எல்லாம் கொள்கைக்கு அடுத்தபட்சம் தான் என்றளவிற்கு யார் அந்த உறவு விஷயத்திலே கொள்கையை பேணக்கூடிய ஆட்களாக இருக்கிறார்களோ இவர்கள் இறைவனுடைய படை வீரராக இருந்து இந்த படை வீரர்கள் தான் மறுமை நாளில் வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றானே. அப்ப இவ்வளவு விஷயத்தை சிந்திச்சு பார்த்துக்கிடுங்க. மார்க்கத்துக்கு மாற்றமான காரியத்தில் நாம் போய் கலந்துக்கிடும் பொழுது அதை வலிமா விருந்து என்று சொன்னாலும் அதில் முந்தின நாள் போட்ட விருந்து என்ன? அந்த திருமணத்தில் எவ்வளவு அனாச்சாரம் நடந்திருக்குது. இந்த வலிமா விருந்தும் அந்த திருமணத்தினுடைய ஒரு அம்சமாக தானே வைக்கிறாங்க. அப்ப அந்த திருமணத்தினுடைய அம்சத்தில் ஒரு காரியம் மார்க்கத்துக்கு மாற்றமாக இருந்தாலும் அந்த திருமணத்தையே புறக்கணிக்கக்கூடியவர்களாக, அது நம்முடைய உறவுக்கார திருமணமாக இருந்தாலும் இறைவனுடைய அந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்கு, நம்மளுடைய ஈமானை வலுவூட்டுவதற்காக, அது போன்ற அந்த உறவுகளை பகைக்கக்கூடியவர்களாக, கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அப்ப இது போன்ற விஷயத்தில் நமக்கு அந்த கொள்கை இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு தீமையான காரியமாக இருந்தாலும், இது கல்யாணத்தை மையமாக வச்சு சொல்லியிருக்கிறோம். இன்னும் இதே போல நம்முடைய சமுதாயத்தில் என்னென்ன தீமையான காரியங்கள் நடக்குதோ அவ்வளவு காரியங்களை புறக்கணிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் நம்ம மறுமை நாளில் வெற்றி பெற முடியும். இது அந்த கேள்விக்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்த மூன்றாவது கேள்வி. என்னோட கேள்வி என்ன, சுன்னத் ஜமாத்து கல்யாணத்தில் கலந்துக்க கூடாது, ஆனால் நம்ம தௌஹீதா இருக்கிறோம், கல்யாணம் முடிஞ்ச பிறகு மறுநாள் கலந்துக்கலாமா? அதான் என்னோட கேள்வி. மருதாணி ராவு கலந்துக்கலாமா? மருதாணி ராவு நடிக்க கலந்துக்கலாமான்னு சொல்றாங்க. அது முத நாள் அதுக்கு கலந்துக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். இது அதிகமாக விலைக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா முன்னாடி சொன்ன விஷயத்தினுடைய ஒரு சின்ன ஒரு சாரம்சமாக இருக்கிறதுனால ஷார்ட்டாக இதனுடைய பதிலை முடிச்சுக்கிடுவோம். இப்போ அது போன்ற தீமையான காரியம் நடந்தால் அது கண்டிப்பாக புறக்கணிக்கப்பட வேண்டியது தான். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இப்போ அடுத்த நாள் அந்த காரியத்தில் போய் கலந்துக்கிடுறாங்களே, அல்லது அதுக்கு முந்தின நாளே அது போன்ற ஒரு காரியத்தில் போய் கலந்துக்கிடுறாங்களே, இப்படி கலந்துக்கிடலாமான்னு கேட்குறாங்க. இதனுடைய விளக்கத்தையும் முன்னாடியே சொல்லாச்சு. என்ன, எதை அவர்கள் திருமணத்தினுடைய அம்சமாக செய்கிறார்களோ அந்த திருமணம், ஏன்னா அது மார்க்கத்துக்கு மாற்றம்னு தெரியுது, மார்க்கத்துக்கு மாற்றமான ஒரு கல்யாணத்தை அவர்கள் செய்யும் பொழுது அந்த திருமண அம்சமாக என்னென்ன காரியங்கள் செய்கிறாங்களோ எல்லாத்தையும் செய்து முடிக்கிறவரை, அது முந்தின நாள் அந்த காரியத்தை செஞ்சாலும் சரி, அடுத்த நாள் அந்த காரியத்தை செஞ்சாலும் சரி, அந்த திருமணத்தை மையமாக வைத்து அவர்கள் என்னென்ன தீமை எவ்வளவு நாள் செய்வார்களோ அவ்வளவு நாளும் நம்ம அதை கலந்துக்கிட முடியாது. எப்போ அந்த தீமையை விட்டு ஒரு சாதாரண இயல்பான ஒரு நிலைக்கு வருவாங்களோ அப்போ நம்ம கலந்துக்கிட முடியும். இதுதான் அதற்குரிய பதில். அடுத்த கேள்வி. ஆன்லைன் PA சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.